யுகத்துல சந்தோஷம் உங்களுடைய அதிர்ஷ்டமாக வெளிப்படுகின்றது. உங்களின் சந்தோஷம் சங்கமயத்துல பாக்கியத்தை வெளிப்படுமாறு வைத்திருக்கிறீங்க. நீங்கள் மும்முரமாக இருக்கிறதால உங்களின் புத்திகள் வேறு எங்கேயாவது மும்முரமாக இருக்குது. அதனால நீங்கள் உங்களின் புத்திகள் எங்கேயாவது மும்முரமாக இருக்கின்றனவா என்று நீங்கள் கேளுங்கள். அதனால் அப்படி அமர்ந்து போகிறது. அதை கருத்து கொள்ளுங்கள். நாள் முழுவதும் நீங்கள் தந்தையை நினைக்கிறீங்களா அல்லது அவரை மறந்திருக்கிறீங்களா என உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எப்படி அது இல்லை என்றால் நீங்க அவரை நினைத்தீர்கள் என சொல்வது சரியே. எவ்வாறாயினும் அவரின் நினைவு வெளிப்பட்டிருக்கிறதா அல்லது அமர்ந்திருக்கிறதா? உங்களின் ஸ்திதி என்ன? அவ்வாறு உங்களின் ஸ்திதியானது வெளிப்பட்டுள்ள விழிப்புணர்வா அல்லது அமர்ந்துள்ள விழிப்புணர்வா? இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? எனவே ஏன் உங்களின் விழிப்புணர்வாக இருக்கவில்லை? இந்த நினைவில் உங்களின் நினைவானது வெளிப்பட நிலையில் இருக்கும் போது நீங்கள் பெறுகின்ற போதை, சக்தி, ஒத்துழைப்பு மற்றும் வெற்றி மிகவும் மகத்தானதாக இருக்கும். உங்களால் பாபாவை மறக்க முடியாதிருக்கும். ஏனென்றால் அவருடனான உங்களின் உறவு முறை இந்த ஒரு பிறவிக்கு உரியது மட்டுமல்ல. சிவத்தந்தை உங்களுடன் சத்திய யுகத்தில் இல்லாவிட்டாலும் உங்களிடம் அதே உறவு முறை இருக்குமல்லவா? எனவே உங்களால் தந்தையை மறக்க முடியாது என்பதே சரியானது. ஆமாம், சில வழிகளில் நீங்கள் எதையாவது தடைகளில் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பாபாவை மறந்து விடுவது உண்மையே. எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் இயல்பான ஸ்திதியில் இருக்கும் போது நீங்கள் பாபாவை மறப்பது இல்லை. ஆனால் உங்களின் நினைவானது அமர்ந்து விடுகிறது. இதனாலேயே நீங்கள் பாபாவின் சகவாசத்தை அமர்ந்த ரூபத்திலோ அல்லது வெளிப்பட்ட ரூபத்திலேயோ அனுபவம் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு மீண்டும் மீண்டும் உங்களையே சோதித்து பாருங்கள் என பாப்ததா உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு பாபாவிடம் அன்பு உள்ளது. உங்களின் அன்பு துண்டிக்கப்படுமா? அதை துண்டிக்க முடியுமா? ஆமா அல்லது இல்லையா? அதை துண்டிக்க முடியாது இல்லையா? எனவே உங்களின் அன்பை துண்டிக்க முடியாத போது அந்த அன்பின் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நன்மையை எப்படி பெறுவது என கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தெய்வீக இயல்பை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் நடத்தை, எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் எப்போதும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது பிராமண குல மரபு ஆகும். சம்ஸ்காரங்களை ஒத்திசிப்பதற்கு இதயங்களின் சந்திப்பு இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் சிலவற்றை மறக்க வேண்டும், சிலவற்றை அழிக்க வேண்டும், சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை என் சம்ஸ்காரங்கள். இந்த வார்த்தையும் இனி ஒரு பொழுதும் வெளிப்படக்கூடாது. நீங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றமடைந்து நீங்கள் கடவுளுடைய சுபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மாற்றமடைந்து நீங்கள் தெய்வீக இயல்பை வளர்த்து கொள்ள அளவிற்கு அது அளிக்கப்பட வேண்டும்.
ஓம் சாந்தி. அவ்வியக்த பரிவார்க்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய திகதி ஏப்ரல் 10. சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். இன்றைய தலைப்பு ஒரு தெய்வீக இயல்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஓம் சாந்தி. எப்போதுமே ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருகிறது. மனிதாபிமானத்தை பற்றி, மனிதர்களின் இயல்பை பற்றி, மனிதனுடைய இயல்பை பற்றி ஒரு கேள்வி எழுகிறது. எங்களுடைய சுயத்துல பெரும்பாலான விடயங்கள்ல எங்களுக்கு நாங்கள் கடவுளின் குழந்தைகள், இதை எங்களுடைய மனதில கடவுளின் சுபாவத்தை வைத்துக் கொள்ள வேணும். தெய்வீக குணங்கள், தகுதிகள் எல்லாமே வைத்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் கடவுளை அங்கீகரிக்கின்றோம். இது மிகவும் மிகவும் அடிப்படையான தகுதிகள். கடவுள் வந்த அன்பானவர், உண்மையானவர், அவர் தெய்வீகமானவர், கடவுள் அமைதியானவர். ஆகவே நாங்கள் இதுல ஒரு லிஸ்டை உருவாக்கலாம். கடவுளின் குவாலிட்டிஸ்ல தகுதிகள் இல்ல. அதன் பிறகு அந்த தகுதிகளில இருந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை கொடுப்பவர். அதை எப்படி செய்கிறார்? பாபா அவ்வியக்த சிக்னல்ஸ்ல விளங்கப்படுத்துகிறார். உங்கள் நடத்தை, எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் எப்போதுமே சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது முக்கியமானது. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த அதிர்வலைகள், அதன் பிறகு அந்த அதிர்வலைகள் நல்லதாக இருக்கும். எண்ணங்கள் மூலம் நிறைய விடயங்கள் ஏற்படுகின்றது. இது பாபா கூறுகிறார், இது பிராமண குல மரபு ஆகும். சம்ஸ்காரங்களை ஒத்திசைப்பதற்கு இது எங்களின் சந்திப்பு இருக்க வேண்டும். உள்முகமாக நாங்கள் ஒவ்வொருத்தரிலையும் நல்ல உணர்வு வைத்திருக்க வேண்டும். இதற்காக பாபா கூறுகிறார், இதற்காக நீங்கள் சிலவற்றை மறக்க வேண்டும். பாபா கூறுகிறார், சிலவற்றை அழிக்க வேண்டும், அத்துடன் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்த போதிலும் என் சம்ஸ்காரம் என்ற இந்த வார்த்தை இனி ஒரு பொழுதும் வெளிப்படக்கூடாது. பழைய இயல்பு முற்றிலுமாக மாற்றமடைந்து நீங்கள் தெய்வீக இயல்பை வளர்த்துக் கொள்ளும் அளவிற்கு அது அளிக்கப்பட வேண்டும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக இயல்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கடைசியா நீங்க அது மிகவும் ஃபேஷனேட் பண்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய சுபாவம் கடவுளின் சுபாவமாக வாரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்க வேணும். என்னை பாபா கூறுகிறார், பாபாவையோட ஒப்பிட்டு பார்க்க சொல்றார், பின்பற்ற சொல்லுகிறார். பாபாவினுடைய எல்லா குவாலிட்டியையும் சுபாவத்தையும் ஏற்றுக்கொள்ள கூறுகிறார். ஏனென்றால் அவருடைய இதயம் மிகவும் பொதுவா ஜெனரஸ், பெருந்தன்மையான இது. தாராள பெருந்தன்மையான இதயம். அதே நேரம் கடவுள் உருவாக்குறாரு அழகான தெய்வீக உலகத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்குகிறார்.
such interesting thing that God's task கடவுளின் actually is to பணி create such a வந்து world அஹ், where நாங்கள் everyone is அவ்வாறே happy, உருவாக்க everyone is வேணும். loveful, everyone is ஒவ்வொருத்தரும் அன்பாக carefree. வைத்திருக்கிறோம், மிகவும் இனிமையாக இருக்கிறோம். So he wants Baba அவர் with all பாபாவுக்கு his வேணும், children, அவருடைய குழந்தைகள் எல்லோரும். and which Baba is calling as Brahman culture, பாபா கூறுகிறார் இந்த பிராமண கல்ச்சர் where you கலாச்சாரம் have all these beautiful qualities. இந்த எல்லா அழகான And தகுதிகளும் each one of you நீங்கள் should think எல்லோரும் about இதை பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கோ. what is God's nature, what is என்ன the character of கடவுளின் God's nature. சுபாவம் என்று சொல்லி That can come not through words, அது but what வந்து do you feel from God? வார்த்தைகள் மூலமாக When you வருவதில்லை. think நீங்கள் of என்ன God, what கடவுளை kind of பற்றி feelings emerge? கடவுளை Those are பற்றி the qualities in திங்க் God. பண்றீங்க, இப்படியான It's not we think குவாலிட்டிஸ் of God எல்லாம் and we feel sad. நீங்க சிந்திக்கும் போது No, we feel happy. நீங்கள் வந்து So உணர்றீங்கள் spend your சந்தோஷத்தை love பற்றி. in talking ஆகவே நீங்கள் that மிகவும் all have in அன்பாக us கதையுங்கோ. God's nature. எங்கள் Om எல்லோருக்குமே Shanti. இந்த கடவுளின் சுபாவம் இருக்க வேணும், கடவுளின் இயல்பு வர வேணும். Om Shanti Avyakti Parivar. ஓம் சாந்தி Good அவ்யக்தி evening. Welcome பெரியவர். to St. Martin. And those of you who don't know where St. Martin is, சென்ட் it மார்ட்டின் குட் is ஈவினிங். in the Caribbean. கரிபியன் And இடத்துல it is இருக்கா. a country that is actually very small, very beautiful, very vast. அழகான And it is இடமாம் அது of சென்ட் two பீட்டன்ன்றது. cultures. ரெண்டு It's on one கலாச்சாரம் side உள்ளாக்கலாம். Dutch, and on the other இன்னொரு side சைட் French. வந்து டச், So இன்னொரு it's சைட் Vic பிரெஞ்ச். in the Dutch quarters talking to you this evening. So Om டச். Shanti Parivar and Om Shanti Shiriman. Om Shanti சாந்தி Martin. பெருவன சாந்தி. Parivar. Good evening, everyone. Lovely to hear from you from St. Martin. Yes, it's beautiful here. It's really very beautiful. It's very small but very beautiful. சென்ட் மார்ட்டின் என்ற I இடத்துல was இருந்து thinking கதைக்கிறவ. what Didi was saying about God's qualities. When you think டிடி about what was the qualities கடவுளின் that really தகுதிகளை attracted him. பற்றி கூறுகின்றார். நீங்கள் பாபாட்ட வந்த போது எதை நீங்கள் கூறுகிறீங்க, என்னத்தை கூறுகிறீர்கள், தகுதியை பற்றி எப்படி That நீங்கள் was கண்டு கொண்டீங்க? Baba's quality, and I think பாபாவின் அன்பு, it was a love that was அந்த extremely அன்பு intimate. வந்து A love that he உடனடியாக knew me. He knew ஆஹ், the good, the bad, and the அவ- ugly. அந்த And it அவருக்கு was தெரியும் also அழுக்கானது, the ஆம், love of a father with a நல்லமில்லாதது, wonderful நல்ல father's love in எல்லாத்தையும் his அவருக்கு eyes. The தெரியும், person who பாபாவுக்கு most தெரியும். spent ஆனா time with him தந்தையோடு was my father. அவர் வந்து So that love உயர்விலும் protected உயர்ந்த him தந்தையாக against the அந்த lust உறவு of முறையை money. வைத்தார். அவர் வழிகாட்டியாகவும் But I think he இருந்தார். also knew அத்தோடு அது I used to உங்களுக்கு intellect தெரியக்கூடிய too என்னுடைய much. புத்தியை And அதிகமாக he பயன்படுத்தக்கூடியதாக had இருந்தது. over and over very மேலதிகமாக significant, even மேலதிகமாக when I would meet him personally, I would get a very strong feeling பாபாவை that he பர்சனலியா spoke to the love in my மீட்டிங் intellect பண்ணாட்டியும் more than to the முரளியில love of my கேட்கும் Interesting. வாசிக்கல அந்த என்னுடைய So இதயத்தை the விட other question that பாபாவினுடைய I had இதயம் was மிகவும் அந்த அன்பை about அனுபவிக்கக்கூடியதாக happiness. இருந்தது என்று கூறுகிறார். So this whole thing about giving happiness. Where does me giving happiness சந்தோஷம் and where எங்கே does இருந்து taking sorrow? எங்கே இருந்து So நாங்கள் if I'm not சந்தோஷத்தை doing anything but எடுத்துக்கொள்றோம், எங்கே இருந்து when கவலையை does எடுத்துக்கொள்கிறோம், what துக்கத்தை taking எடுத்துக்கொள்றோம். sorrow and me giving sorrow, or ஆறாவது not taking happiness but then துக்கம் taking sorrow. தரும்போதோ கொடுக்கும் போது அதை well, எப்படி எவ்வாறு taking கொடுக்கிறது? is subjective on both sides. ரெண்டு பக்கமும் So ஒரு I கொடுப்பதும் எடுப்பதும் may make ஒரு an effort and ஒரு ஒரு may விடயமாக இருக்கிறது. be working within a certain நான் வந்து framework. Like for me, ஒரு happiness வடிவமாக says that என்னுடைய knowledge gives நான் happiness. That's what இதை matters to me. Because இதை I'm நான் also happy when எப்படி I understand இதை நான் something, எடுத்துக்கொள்வது என்று and on the நினைக்கும் basis of போது that understanding, I'm implementing it. நான் I'm அதை applying it to திட்டமிட my life. வேணும். And that gives me அதை great happiness, and திட்டமிட்டு I see how it நான் works. வந்து அதை While பிரயோகித்து other people
செய்ய வேணும். நான் சந்தோஷத்தை எடுக்கிறதையும் கொடுக்கிறதையும். சந்தோஷம் வந்து எங்களுடைய இதயத்தில இருந்து ஏற்படுகிறது. அந்த உணர்வு வந்து அடிப்படையில இந்த உணர்வின் அடிப்படையில தான் எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கு சந்தோஷத்தை. ஆனால் தற்காலிகமான சந்தோஷம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு எனக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நான் அவையிட்டிருந்து கொடுக்கிறேன். இன்னொரு விதம், நான் சிலத்தை பெற்றுக்கொள்ளு புரிந்து கொண்டு அந்த 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 பர்சனுக்கு தெரிஞ்சு கொண்டப்போ நான் என்ன உங்களுக்கு தேவையோ நான் வந்து மோயினி டிடி கூறிய மாதிரி உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து கொண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றது பீப்புள் சூழல் ஏற்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மற்றது டிடி கூறினபடி நாங்கள் எங்களுடைய பாதுகாக்கப்படுகிற விதத்திலையும் நாங்கள் சந்தோஷத்தை கொடுப்பதன் மூலம் தூய்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் போது அது அந்த ஆளுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்ந்தும் அவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது. அந்த நபருக்கு என்ன அந்த ஆள் எதை பாகத்தை நடிக்கிறாரோ அதன்படி அடிப்படையில கூட சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க. 2 பேர் வரைக்குள்ள அங்கே இடைவெளி ஒன்று காணப்படும். ஆனால் சந்தோஷம் என்றது அவையின் அந்த பாகத்தின் அடிப்படையில ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. She was saying that the Dadi's understanding of things was based on dharana from knowledge. நேற்றைய கேள்வியிலிருந்து எவ்வாறு தாதீஸ் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள், தாரணை செய்வதில் என்ன மாதிரி என்று சொல்லி கேட்கிறாங்க. என்ன அதுக்கும் எங்களுக்கும் உள்ள தாரணைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மாதிரி அதை கேட்கிறாங்க. தாதி வந்து அப்படியே பாபா சொல்றத உடனே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா சிலர் வந்து மற்றவை என்ற ஞானத்தின் அடிப்படையில தாரணையின் ஞானத்தின் அடிப்படையில தாரணை செய்கிறார்கள். மற்றவர்கள் அப்படி செய்கிறார்கள் ஞானத்தின் அடிப்படையில. இருந்த போதிலும் எனக்கு வந்து நான் சொல்லல எனக்கு அதிகமா இருக்கிறது என்று சொல்லல. என்னுடைய தாரணை அதாவது எனக்கு கொஞ்சம் கவலை ஏற்படும் போது நான் இதை பற்றி சிந்திக்கிறேன். சந்தோஷத்தை நான் வந்து கவலை எடுக்கும் போது எவ்வாறு நான் சிலவற்றை நான் அவைக்கு கொடுக்க வேணும், எப்படி நான் சந்தோஷத்தை கொடுக்க வேணும் என்று. யாருமே மனிதர்கள் சந்தோஷத்தை கொடுக்கிறது இல்ல. கருவியா இருக்கும்போது பாபா தான் சந்தோஷத்தை நாம கருவியாக இருந்து கொடுக்கிறோம். ஏன் இதை நாங்க சொல்ற வேண்டாம், நாங்கள் வந்து வரையறைக்கு உட்பட்டவர்கள். மற்ற என்ன மனிதர்களுக்கு தேவை என்றதுல நாங்கள் வந்து புரிந்து கொள்றதுல வரையறைக்கு உட்பட்டவர்கள். கடவுள் மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நான் வந்து என்ன எனக்கு தேவையோ இந்த நேரத்துல நான் வந்து இறைவன் மாதிரி இயல்பை வர வேணும் என்று நினைக்கிறேன். அவங்கள் வந்து மனிதர்களிலிருந்து வேறுபட்டவர்கள். கடவுள் வந்து மனிதனிலிருந்து வேறுபட்டவர். நான் வந்து என்னுடைய சொந்த இயல்பை அவ்வாறு உருவாக்குறேன், பாபா போல வர வேணும் என்று. ஆனா நான் அங்கே இருக்கிறேன்.
என்ன அந்த ஆளுக்கு தேவை, எவ்வாறு இந்த தேவைகள் எப்படி இந்த யக்கியாக்கு contribute பண்ணக்கூடியதாக இருக்கு. நான் இதை கரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய மாதிரி எனக்குள்ள நான் கரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. யக்கியாக்கு என்னுடைய இதயம் ஒன்றிணைக்கும் போது எனக்கு தெரியும் அவைக்கு நான் துக்கத்தை கொடுக்கிறேன்னா இல்லது நான் அவைக்கு கவலையை துக்கம் கொடுக்கிறதுன்னா அப்ப அவைக்கு அப்படி கவலை கொடுக்கும் போது சில நேரத்துல நான் அந்த நான் என்னை நான் மன்னிக்க வேணும். நான் மற்றவருக்கு துக்கத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கல, நான் துக்கத்தை அடைகிறேன். ஆகவே என்ன அவர் கூறுகிறார் என்று சொன்னால், முதல்ல நாங்க கண்டுகொள்ள வேணும் அங்கே கவலை இருக்கிறது, ஆனால் நாங்கள் மறக்கிறோம், அதை அழிக்கிறோம், அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் கொடுக்கும் போதோ எடுக்கும் போதோ சந்தோஷத்தை நீங்கள் கவலையையும் துக்கத்தையும் கொடுத்தும் எடுக்கும் போதோ இதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த தாரணை ஞானத்தின் அடிப்படையில இருக்கும். ஆனால் நான் அந்த தாரணையை பயிற்சியில அப்ளை பண்ணிக்கல. ஒரு யக்கியாவுல பேஷண்ட் ஒரு ஆக்களை யக்கியாவுல உள்ள நான் ஒரு நபரை மீட் பண்ணும்போது நான் என்னுடைய தாரணையின் அடிப்படையில தான் அவைக்கு கொடுக்க கூடியதாக இருக்கிறது என்று கூறுகிறார். டிடி கூறுகிறார் பாபாவினுடைய சுபாவம் என்று. என்ன பாபாவோட நேச்சர் என்று கூறுகிறீர்கள்? பிரபலியமாக எதை நீங்கள் கூறுகிறீங்க? பற்றற்றவராக இருக்கிறது. பாபா கூறுகிறார் பற்றற்று இருக்க வேணும் என்று. இவர் எங்களுக்கு இந்த விடயங்களை செய்திருக்கிறார். சிலருக்கு விருப்பம் இல்லை, ஆனா அவர் பற்றற்ற பார்வையாளர். அவர் எல்லார குழந்தைகளையும் பார்க்கிறார். சிலர் நம்பிக்கையாக இருக்கிறார், சிலர் நம்பிக்கையில இல்லாம இருக்கிறாங்க, சிலர் ஆஸ்தியர், சிலர் நாஸ்தியர். அத்தோடு அவர்கள் சிலர் பற்றற்ற பார்வையாளராக பார்க்கிறாங்க. பாபாவினுடைய சுபாவம் மறக்க மிகவும் முக்கியமானது. சோ என்னக்குள்ள அழுக்கு நல்லம் கூடாதது அப்படி இருக்கும் போது பாப்டடா அவ்வியக்தன் மேல பாப்டடா என்னை கரெக்ட் பண்ணினார். அப்ப நான் அப்படியான கியூல இருக்கக்குள்ள எனக்கு என்ன வேணும் என்றதை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆகவே நான் பற்றற்ற பார்வையாளர் இருந்து படித்து கொண்டு அதை நான் என்னை கரெக்ட் பண்ணி சரியாக்கி செய்கிறேன். அதோடு நான் என்னை பார்க்கும் போது பற்றற்ற பார்வையாளரை பார்க்கும் போது நாங்கள் பற்றற்ற பார்வையாளராக இருந்து நாங்கள் பார்த்து சில விட நேரத்துல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேணும், மற்றது தீர்மானிக்க வேணும், அதன் அழகை பார்க்க வேணும். நாங்கள் கடவுளின் முக்கியமான விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். You know, like whenever Baba says in the Murli, he says no one is to be blamed, right? I mean, you could முரளில ஒருத்தருமே குற்றம் கூறுவதில்லை என்று சொல்லுவாங்க.
ஏதாவது நடந்தா I'm blaming myself for நான் blaming என்னை குற்றம் blaming others, கூறுகிறேன், but just இல்ல having வேறு that யாரையாவது deep குற்றம் sense சொல்லுறோம். of no one's அப்படி to blame. நான் அந்த அப்படி குற்றம் கூறுறப்போ நான் சமநிலையான அஹ், அந்த ஸ்திதியில இருக்கிறதுக்கு சரியா ஓகே இது ஸ்ரீமத் அப்படி என்று கொண்டு நான் இதை பார்த்து கொண்டு அதன் எப்படி அந்த சமநிலைக்கு நான் வாரது. ஓ பாபா கூறுகிறார் சில இந்த ராமா என்று சொல்லி என்ன நடந்தாலும் உண்டு. ஸோ இதுல நாங்கள் நியூட்ரல் என்று சொல்றோம், ஆனா இது என்ன மாதிரி என்று சொல்லிக்கிறோம். Responsibility is about that which I'm not going to change because I know I can't change it, and to accept ராமா it for what வந்து it is. But I want to நாங்கள் ask you a question, Shireen. மாற்ற I want to முடியாது. ஆனா know ஒரு this with கேள்வி, Baba. Did he give you a drishti that you felt பாபாவை was மீட் neutral? பண்ணி போது நீங்கள் எப்படி திருஷ்டி பெற்றது? அது என்ன சமநிலையாக இருந்ததா? இல்ல, நிறைய அன்பாக இருந்தது என்று கூறுகிறார். சில தாதியை மீட் பண்ணனா பாபாவை மீட் பண்ண முதல் குமார்கா தாதி, தாதி ஜாங்கிர திருஷ்டி எல்லாமே என்னத்த சரியான அன்பை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதன் பிறகு பாபாவை பார்க்கும்போது, பாபாட திருஷ்டியை பாபாடையில பார்க்கும்போது அந்த அன்பில மூழ்கி இருந்தா அது ஓவர்ஃப்ளோ பண்ணி கொண்டு இருந்துச்சு. அவங்க அன்பு வழிந்து கொண்ட அன்பில் வழிந்து கொண்டிருந்தா. சோ இதுல வந்து சமநிலையான ஸ்திதியை அனுபவக்கூடிய மாதிரி இல்லை. இரண்டும் If he didn't see you with a நாங்கள் drishti of உங்களை neutrality, காணவில்லை do you என்று think சொன்னா, that he looks at the drama ஓ with the இது drishti ராமாவா, of neutrality? ஓ சமநிலையில இல்லையா, இல்லாட்டி போனா சாமாவா என்று சொல்லி கேக்குறா. திருஷ்டி எடுக்கும் போது சிலர் வந்து கூறுகிறார்கள், சொல்லுவாருங்க, நீங்கள் வந்து ஸ்ரீமத்தின் அடிப்படையில போங்கோ, பாபாட பேரை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படி என்று கூறுவாங்க. ஏன் பாபா வந்து அன்பானவர். சிலர் வந்து பாபாவை பார்க்கும் போது நியூட்ரல் என்றா சமநிலையில பார்க்கும் போது அது எப்படி என்று கேட்கிறார். ஏன் நான் இதை கேட்கிறேன் என்று சொன்னா, பாபா அவ பார்க்கும் போது மற்றவை பார்க்கும் போது முரளி சண்டே முரளியில அவர் கூறுகிறார், சிஸ்டர் ஜெயந்தியை பற்றி கூப்பிடுறார், கதைக்கிறார் பாபா. இது நடக்கும் இல்லையா அப்படி என்று ஜெயந்தி சிஸ்டர்கிட்ட கேட்கிறாவா, குறிப்பிட்டு கேட்கிறாராம் பாபாண்டு. இதை நான் உணரக்கூடியது மாதிரி இருக்கு. என்னடா சில நேரத்துல பாப்ததா விருப்பம், அவர் வந்து அவராகவே அந்த கணத்துல இருக்கிறார் எங்களோட. அந்த நேரத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு எதை சொல்ல வேணும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். அது வந்து நியூட்ரலாக இருக்கிறது. சோ சமநிலையில நியூட்ரல், இது வந்து நியூட்ரலிட்டியா இல்ல. சாரி, இது நியூட்ரலிட்டியா நடுநிலைமையாக என்று இல்ல. So it's a very interesting topic. Yes, I don't know if I'd say he plays favorite, but I just say he shows up. அவர் வந்து எங்களுக்கு கூறுகிறார்,
express in that moment. And he does it with a lot of truth, with a lot of authenticity. அவர் நிறைய அன்போடு No one could question it. And so எங்களுக்கு இதை கூறுகிறார், உண்மையாக கூறுகிறார். He shows up for anyone who shows up for him. அவர் ஒவ்வொருத்தருக்கும் இதை காட்டுகிறார். Yesterday or something or today he said, I only talk to my children. So if I'm showing up, he's showing up. and who's listening, you know. நேற்றும் கூட அவர் Listening, my children. So I turn to my children. சோ அவர் எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்காக Very காட்டுகிறார். அதே நேரம் யாருக்காக நாங்கள் கேட்கிறோம்? எங்களுடைய குழந்தை கடவுள் and he's calling it godly nature and godly கடவுள் என்ற நாங்கள் சொல்றோம் கடவுள் என்ற சுபாவம், கடவுள் என்ற இயல்பு, அதை பற்றி சொல்லுறோம். ஆனா நாங்கள் மனித இயல்பு, மனித சுபாவம் உள்ளவர்கள். நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்ற சுபாவத்துக்கும் எங்களுக்கும் என்னென்று சொல்லி எந்த வழியில அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த வழியில எங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது நாங்கள் அதே வழியில எங்களையும் வைத்துக் கொள்ள டியூன் பண்ணி வைத்துக் கொள்ள வேணும். கடவுள் எப்பொழுதுமே கடவுளாகவே இருக்கிறார். மற்றது நாங்கள் புரிந்து கொள்ள வேணும், நாங்கள் யாரு, அவர் யார் என்று புரிந்து கொள்ளையும் வேணும். Coming on tonight. I am sure Sister Mohini appreciates it. You're always ever ready, Shireen. Thank you for the blessing. It was my pleasure. Very interesting topic. Om Shanti. Om Shanti. பகிர்வுகள் அம்மாவின் வாழ்க்கையில கடைசி 40 வருடங்களில நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவரது கடைசி நாட்கள் ஏப்ரல் 64 முதல் அம்மா உடலை விட்டு வெளியேறியது வரை அது ஆழமான உணர்தலுக்கு உட்பட்டது. எங்களின் பல யாகங்களுடன் எனக்கு தொடர்புள்ளது. எங்களுடைய யக்கியாவோட பெரும்பாலும் கனெக்ஷன் தொடர்பு இருந்தது. அங்க மகாராத்தி பிரதர்ஸ் தங்கள் உடலை விட்டு வெளியேறும் நேரத்தில் மகாராத்தி சகோதரர்கள் பிரம்மா பாபாவின் லோகிக் மனைவி ஜசோதா மாதா, தாதி புஷ்பஷாந்த், பிரிஜேந்திரா தாதி, அவங்க எல்லோருமே தீதி விஸ்வகிஷோர் தாதா மேலும் அம்மாவுடன் உடலை விட்டு வெளியேறும் நேரத்தில் ஒரு சிறிய தொடர்பு இருந்தது. நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவர்களுடனான தொடர்பை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ரமேஷ் பாய் கூறுகிறார். இதை அனுபவ ரீதியாக கூறுகிறார். அம்மாவை பற்றி பேசினேன். நாங்கள் இங்கே இருந்தோம். அம்மா கபூர் முதலிய இடங்களுக்கு சென்று இங்கே வந்தோம். மாலையில் டெல்லியில் இருந்து சகோதரிகள் மற்றும் பலரும் அம்மாவை வரவேற்றார்கள். பின்னர் இரவில் பாபா, அம்மா மற்றும் நான் அமர்ந்திருந்தேன் அப்படி என்று சொல்லி ரமேஷ் பாய் கூறுகிறார். மம்மா கபூர்ல ஏற்பட்ட அந்த எழுச்சியை பற்றி மம்மா பகிர்ந்து கொண்டார். அவர் சமாஜத்தை, ஆரிய சமாஜத்தை பின்பற்றுபவர்கள் இவற்றை செய்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை எப்படி நிறுத்தினார்கள், அவர்கள் வேலையாட்களை நிறுத்தினார்கள். பல சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தது. மம்மாவும் பாபாவும் செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதனால் என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அத்துடன் யூவின் நிலையில் நீங்கள் பார்த்தீர்களா என்று நான் அம்மாவிடம் கேட்டேன். நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்துடன் பாபாவும் கேட்டார். இந்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சோதனைகள் என அனைத்தையும் பார்க்கும் போது உங்கள் இதயம் அசைக்கவில்லையா?
அசைக்கவில்லையா? ஒரு சின்ன கரப்பான் பூச்சியை கண்டால் கூட அதிர்ந்து போவது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஷேக் பண்ணி அந்த கரப்பான் பூச்சியை கண்டாலும் நீங்கள் ஷேக் பண்ணி படுவீங்கள், அதிர்ந்து போவது, அதிர்ந்து போவீங்கள். கரப்பான் பூச்சி அல்லது எலிகளுக்கு யாருக்கு பயம்? அந்த ஆரிய சமாஜி பின்பற்றுபவர்களால் பெரிய எதிர்ப்பு, பெரிய வழக்கு போன்ற சிறிய விடயங்களில் நாம் அப்படி அவங்களால கேட்கப்பட்டிருந்தோம், அசைக்கப்பட்டிருந்தோம். அவர்கள் நிறைய கிளர்ச்சியை செய்தார்கள். எங்கள் சத்ரம்பாய் மற்றும் அங்கிருந்த மற்றவர் உங்களுக்கு விரிவாக விளக்கலாம். அம்மா சொன்னால் அப்படிப்பட்ட விஷயங்களால் நாங்கள் அசைக்கப்படவில்லை. நாங்கள் கேட்டோம், மாமா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஸ்தாபனம் நடந்ததோ இப்போது அப்படியே நடக்கிறது என்று பாபாவை நோக்கி பார்க்கிறோம் என்றும் அம்மா கூறினார்கள். எப்படி 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்ததோ இப்பயும் இந்த ஸ்தாபனம் அப்படியே நடக்கிறது என்று கூறுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்ற இறக்கம் இருந்ததை போலவே வரும் மற்றும் போகும் சூழ்நிலைகள் இருக்கும், நிறைய நடக்கும். எனவே இது போன்ற சூழ்நிலைகளால் நாம் பாதிக்கப்படுவதில்லை, ஆனால் அவற்றால் அசைக்கப்படுவதும் இல்லை. நாங்கள் அசைக்கப்படவும் மாட்டோம், இப்படியான சூழ்நிலையால பாதிக்கப்படையும் மாட்டோம். இப்பொழுது அவ்வியக்த முரளி 1969 ஆண்டில் இருந்து பல மில்லியன் மடங்கு பாக்கியமும் அதிர்ஷ்டமும். Om Shanti. ஓம் சாந்தி. This is the Avyakt Murli of the இது 23rd வந்து November அவ்வியக்தி முரளி 23/1/1973. 4 pillars to become complete. 4 தூண்கள் சம்பூர்ண மூர்த்தியாவதற்கான 4 தூண்கள். அனைவரும் தங்களை முழுமை நிலை அடைய செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? சம்பூர்ண மூர்த்தியாவதற்கு 4 முக்கிய தாரணை செய்ய வேண்டும். இதன் மூலமாக சகஜ சம்பூர்ண மூர்த்தியாக முடியும். எப்படி மற்றவர்களுக்கு யோகத்தின் நிலையை ஒருமுகப்படுத்த 4 முக்கிய நியமங்களை 4 தூண்களாக காட்டியிருக்கின்றோம், அதே போல் சம்பூர்ண மூர்த்தியாக 4 விசேஷங்களும் தூண்களும். அந்த தூண்களும் என்னென்ன? ஒன்று ஞானமூர்த்தி, குணமூர்த்தி, மகாதானமூர்த்தி, நினைவு மூர்த்தி, அதாவது தபசி மூர்த்தி. இந்த 4 விசேஷங்களையும் தனக்குள் கொண்டு வந்தால் சம்பூர்ண ஸ்திதியை உருவாக்க முடியும். ஒன்று ஞானமூர்த்தி, குணமூர்த்தி, மகாதானமூர்த்தி, நினைவு மூர்த்தி, அதாவது தபசி மூர்த்தி. இந்த 4 விசேஷங்களையும் தனக்குள் கொண்டு வந்தால் சம்பூர்ண ஸ்திதியை உருவாக்க முடியும். தனது மூர்த்தியில் இந்த 4 விசேஷங்களும் வெளிப்படையான ரூபத்தில் அனுபவமாகின்றதா, மற்ற ஆத்மாக்களுக்கு தென்படுகின்றதா என்பதை பார்க்கவும். ஞானமூர்த்தி என்றால் சதா புத்தியில் ஞான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் வார்த்தையில் ஞானத்தின் வார்த்தைகளையே வர்ணனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்மத்திலும் ஞான சொரூபமாக, அதாவது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான் இந்த சொரூபத்தின் சாட்சாக்கார் செய்விக்க வேண்டும். இவர்களை தான் ஞானமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று குணமூர்த்தி, மகாதான மூர்த்தி, நினைவு, அதாவது தபஸ்வி மூர்த்தி என்ற ரூபங்களிலும் வெளிப்படையாக தென்பட வேண்டும். எப்படி உலகிய படிப்பில் 3 மாதம், 6 மாதம்,
9 மாதம் என்று தேர்வு வைக்கிறார்கள். of knowledge. இதன் மூலம் அவர்கள் தன்னுடைய கல்வியின் நிலையை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி இந்த ஈஸ்வரிய கல்வியிலும் போதுமான சமயம் சென்று விட்டது. எனவே நினைவு யாத்திரையில் இருந்து தன்னை சோதித்து, அதாவது தனக்கு தானே ஆசிரியராகி சாட்சியாகி தனது தேர்வு தாளை தானே பார்ப்பதற்கு இந்த மாதம் விசேஷமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கடைசி தேர்வு தாள் மட்டுமே மீதம் உள்ளது. எனவே இந்த 4 விஷயங்களில் இந்த விஷயத்தில் எத்தனை சதவீதம் குறைபாடு உள்ளது என்கிற தன்னுடைய ரிசல்ட்ஸை பார்த்து சோதனை செய்யவும். கடைசி தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு அனைத்து தகுதிகளும் என்னிடம் உள்ளன. இந்த மாதம் ரிசல்ட்ஸை பார்ப்பதற்கு ஆனது சதவீதம் குறைவாக இருந்தால் எப்படி சம்பூர்ண நிலை அடைய முடியும்? எனவே தன்னுடைய குறைகளை தெரிந்து கொண்டு அதனை நிறைப்பதற்கு தீவிர முயற்சி செய்ய வேணும். இந்த குறைவான நேரம் கூட நாடகத்தின்படி முயற்சி செய்வதற்காக கிடைத்துள்ளது. ஆனால் இறுதி தேர்வு வருவதற்குள் தன்னை சம்பூர்ணமாக்க வேண்டும். எப்படி இந்த மாதம் நாலாபுறமும் உள்ளவர்களுக்கும் நினைவு யாத்திரையில் உற்சாகம் இருக்கின்றது? இதனுடைய ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கும்? எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கின்றது. இருப்பினும் நாலாபுறமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பம், முயற்சியினுடைய ஊக்கம், உற்சாகத்துக்கு எவ்வளவு மதிப்பெண் தரலாம்? மொத்தமாக கேட்கிறார்கள். அனைவருடைய முயற்சியின் வேகமும் மதுபன் வரையிலும் வருகின்றனவா? 3 காலத்தையும் உணர்ந்தவராகிவிட்டீர்களா என்பதை பார்க்கவும். தனது நெருக்கத்தில் இருக்கும் குடும்பத்தினர் முயற்சியில் திரிகால தரிசி ஆகவில்லையா? எதிர்காலத்தில் திரிகால தரிசி மட்டும்தான் ஆகியுள்ளார்களா? நிகழ்காலத்தில் ஆகவில்லையா? அச்சா, இது நாளை தொடரும். Perform the dance of harmonizing sanskars. சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். Develop a godly nature. ஒரு தெய்வீக இயல்பை வளர்த்து கொள்ளுங்கள். Always try to make உங்கள் நடத்தை, your behavior, எண்ணங்கள், thought, வார்த்தைகள் word, மற்றும் செயல்கள் மூலம் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். This is the system இது of the Brahmin. பிராமண குல மரபு ஆகும். In order to harmonize sanskars, இதற்காக நீங்கள் சிலவற்றை மறக்க வேண்டும், a meeting சிலவற்றை அழிக்க வேண்டும், சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். for this. ஆகவே You will have to forget something. இவை என் சம்ஸ்காரங்கள். இந்த வார்த்தையும் இனி ஒரு பொழுதும் வெளிப்படக்கூடாது. பழைய இயல்பு முற்றிலுமாக மாற்றமடைந்து நீங்கள் தெய்வீக இயல்பை வளர்த்து கொள்ளும் அளவிற்கு அது அழிக்கப்பட வேண்டும்.
சம்ஸ்காரங்கள் ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். no longer emerge. ஒரு தெய்வீக இயல்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். You have to erase everything to the extent that the nature of the past is changed. And you பழைய develop இயல்பு முற்றிலுமாக மாற்றமடைந்து நீங்கள் தெய்வீக இயல்பை வளர்த்துக் கொள்ளும் அளவிற்கு அது அழிக்கப்பட வேண்டும். संस्कार मिलन की रास करो। சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் நடனத்தை நிகழ்த்துங்கள். ईश्वरीय नेचर बनाओ। உங்கள் ஒரு தெய்வீக இயல்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். सदैव यही कोशिश करनी है। உங்கள் நடத்தை, எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் वाणी எப்போதுமே हर कर्म சந்தோஷத்தை की கொடுப்பதற்கு सच्चाई முயற்சி செய்ய வேண்டும். यह है ब्राह्मण இது की रीति। இது பிராமண குல மரபு ஆகும். संस्कारों को मिलाने के लिए இதற்காக நீங்கள் சிலவற்றை மறக்க வேண்டும், इसके लिए சிலவற்றை அழிக்க வேண்டும். कुछ भुलाना पड़ेगा, कुछ मिटाना। சிலவற்றை அழிக்க வேண்டும், சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். यह मेरे இவை संस्कार என் சம்ஸ்காரங்கள். இந்த வார்த்தையும் இனி ஒரு பொழுதும் வெளிப்படக்கூடாது. इतने तक मिटना है। இவை என் சம்ஸ்காரங்கள். இந்த வார்த்தை இனி ஒருபோதும் வெளிப்படக்கூடாது. பழைய இயல்பு முற்றிலுமாக மாற்றமடைந்து நீங்கள் தெய்வீக இயல்பை வளர்த்துக் கொள்ளும் அளவிற்கு அது அழிக்கப்பட வேண்டும். ஓம் சாந்தி.